அப்பதான் ஹாப்பி. எஸ். என்ன ஜெயமா சீக்கிரம் வந்துட்டீங்க? போன வேலை முடிஞ்சிருச்சு, கத்தம் ஹோகையா, அதான் வந்துட்டேன். அதுக்குள்ள ஷாப்பிங் முடிஞ்சதா? நான் என்ன அதுக்காகவா போனேன்? 2 பேரும் தாமரையில தண்ணீர் மாதிரி ஒட்டாமையே இருக்காங்களே, அதான் ஒட்டி உறவாடுறதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு வந்திருக்கேன். இங்க இத்தனை பேர் இருக்கும்போது 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க, இதுல தனியா விட்டா சண்டை பெருசாயிடாது? ஓ மை காட், யூ சில்லி கேர்ள். நீ எதுக்கு அப்படி யோசிக்கிற? நாம கூட்டமா இருக்கிறதே அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம் இல்லையா? தனியா இருந்தா மனசு லேசாகி ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் வரலாம் இல்லையா? அவங்க 2 பேரும் உருன்னு இருந்தாலும் சிச்சுவேஷன் சும்மா இருக்காது. இப்போ ட்ரெஸ் எடுக்கிறப்போ புடவை எடுத்து இந்த சாரி நல்லா இருக்கா, இந்த சாரி நல்லா இருக்கான்னு ஏஜே கிட்ட கேட்பாளா இல்லையா? அப்போ ஏஜே கடையில முறைச்சிட்டு இருக்க முடியுமா? பேசிதான் ஆகணும். அப்புறம் 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது பூக்காரமா, ஏன்பா தம்பி, பொண்டாட்டி தலையில பூ இல்லையே, ஒரு முழம் பூ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஏஜே வாங்கி கொடுத்துதானே ஆகணும். தாகமா இருக்கேன்னு ஜூஸ் ஆர்டர் பண்ண போனா அந்த கடைக்காரன் பழக்க தோஷத்துல, ஏன் தம்பி ஒரு ஜூஸ்ல 2 ஸ்ட்ரா போட்டு தரட்டுமா அப்படின்னு கேட்பானா இல்லையா? அப்போ ஒருத்தர ஒருத்தர் பார்த்துப்பாங்க. இங்கதான் லவ் டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும், யூனோ. என்ன ஜெயமா, அங்க அப்படி நடக்குதோ இல்லையோ, ஆனா நீங்க சொல்றது பயங்கர பில்டப்பா இருக்கே. இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? 3 வருஷம் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் படிச்சு முடிச்சேன். கேக்குறா பாரு மிக்கி மவுஸ் கேள்வி. நீங்கெல்லாம் டிவி எதுக்கு பாக்குறீங்க? புடவை, நகை, மேக்கப் இது மட்டும் தான் பாப்பீங்களோ? ஐயோ, டிவில நல்ல நல்ல காதல் கனிரசம் சொட்டும் படங்கள்லாம் போடுறாங்களே, அதுல இல்லாத சீன்ஸா? இந்நேரம் ஹாசினியோ ஏஜேவோ ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கை கோத்துக்கிட்டு தோளோட தோள் இடிச்சுக்கிட்டு, ஐயோ நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி என்று முதல் ஹாப்பி. இந்த ஜெயமாக்கு வேற வேலை இல்ல. என்ன இது, இவங்க பேசுறத பார்த்தா ஏஜே விக்கெட் காலியா? என்ன இவங்க 2 பேரும் இன்னும் காணோம்? ஈருடல் ஊருயிராகி உலக வலம் வர போயிட்டாங்களோ? இல்ல சித்ரா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. ஏன் நடக்காது? அந்த ஹாசினி மாயாஜாலக்காரி, எதை வேணாலும் செய்வா. ஒரு சின்ன புள்ளி கிடைச்சா போதும் கோலமே போட்டுருவா. நம்ம நேரத்தை பாத்தீங்களா? நம்ம வயசுக்கு நம்ம ஹஸ்பண்டுகளோட என்ஜாய் பண்றத பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம மாமனாரும் மாமியாரும் சந்தோஷமா இருந்துருவாங்களோன்னு பயந்துட்டு இருக்கோம். என்ன பண்றது, வேற வழி இல்ல. ஹாசினி நம்ம ஆசையெல்லாம் நாசமாக்கிட்டு திருட்டுத்தனமா உள்ள வந்துட்டான். ஏஜே தன்னை ப்ரூவ் பண்ற வரைக்கும் தான் அவ இங்க இருக்க போறா. ஆனா அந்த கேப்ல வளைய வீசி ஏஜேவ மயக்கிடுவாளோன்னு தான் பயப்பட வேண்டியதா இருக்கு. அவ இந்த வீட்டை விட்டு ஓடுற வரைக்கும் நாம அலர்ட்டா இருந்துதான் ஆகணும். இவளால நமக்கு நிம்மதியே போச்சு. பத்த வச்ச வெடிய பாக்கெட்ல போட்டுட்டு எப்ப வெடிக்குமோன்னு பயந்து சாகுற மாதிரி இவ எப்ப என்ன பண்ணுவான்னு கவலைப்படுறதே நமக்கு வேலையா போச்சு. ஐயோ, ஒன்னும் கவலைப்படாதீங்க. போனவங்க சண்டையோட தான் திரும்பி வருவாங்க. அவங்களுக்குள்ள எந்த கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகாது. அக்கா கார் வருது. ஆண்டவனே, இறங்கும் போதே 2 பேரும் முடிய புடிச்சிட்டு தான் இறங்கணும். ஏய் வாங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்போம். சரி வாங்க வாங்க.
இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? ட்ரெஸ் வாங்க போனோம். அது அது எங்களுக்கு தெரியாதா? அதுக்கு எதுக்கு இவ்ளோ நேரம்? கையில ட்ரெஸ் எதுவும் காணோம்? ட்ரெஸ் விடுங்க, நாங்க 2 பேரும் ஒன்னா போனப்ப ஒரு 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 தப்பு நடந்து போச்சு. தப்பா? அது எப்படி? ஏய் வேண்டாம், ஓவரா பண்ணாத. என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்லு. நானும் ஏஜேவும் ஜாலியா கை கோத்துட்டு நடந்து போயிட்டு இருந்தோமா, 4 ரவுடிங்க வந்து என் நெக்லஸ கழட்ட சொன்னாங்க. நானும் உங்கள மாதிரியே ஷாக் ஆயிட்டேன். அதுல ஒருத்தன் என் மேல கைய வச்சுட்டான். நான் அப்படியே பயந்து போயிட்டேன். இப்படி சுத்திட்டே இருக்கும்போது கரெக்டான டைமை பார்த்து ஏஜே அங்க இருக்கிற ஒருத்தனை இப்படி புடிச்சு அப்படி நேரா வந்து அப்படி போட்டாரு. அப்படி அடுத்தால புடிச்சு அப்படி அலைக்க தூக்கி சுத்து சுத்துன்னு சுத்தி தூக்கி வீசுனாரு. டக்குன்னு திரும்பின ஏஜே வழுக்கி விழ இருந்த ஒரு கைய புடிச்சு கண்ணோட கண் பாத்துக்கிட்டே இருந்தாரு. ஏய், திருடன் கண்ணை ஏன் ஏஜே பார்த்துட்டே இருந்தாரு? அவரு திருடன் கண்ணை பார்க்கல, திருடி கண்ணை பார்த்தாரு. அதாவது என் கண்ண. அதே மூட்ல டக்குன்னு ஒரு ரொமான்டிக் லுக் விட்டாரு. அந்த டைம் பார்த்து ஒருத்தன் வர அவன் அப்படியே புடிச்சு சுத்தி 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 புடிச்சு தூக்கி போட்டாரு பாருங்க. ஏய் டண்டனக்கா, ஏய் டனக்குனக்கா, ஏய் டண்டனக்கா, ஏய் டனக்குனக்கா, ஏய் டண்டனக்கா, ஏய் டனக்குனக்கா. ஐயோ அப்பா. அர்ச்சனாக்கா, ஆர் யூ ஆல் ரைட்? யா, ஐ அம் ஆல் ரைட். உங்களுக்கு மட்டும் மீசையில மண்ணே ஒட்டாது. என் பொண்ண கல்யாணம் பண்ணணும்னு கனவு கூட காணாத. அதுக்கு நான் செத்தாலும் விட மாட்டேன். உனக்கு எங்க ஸ்வேதாவை 2ஆம் தாரமா கட்டி கொடுக்கறதுக்கு எங்க நிலைமை ஒண்ணும் அவ்வளவு கேவலமா இல்ல. 2ஆம் தரமா கல்யாணம் பண்றது கேவலம்னா அப்புறம் எதுக்கு ஆசனிய ஏற்கனவே கல்யாணம் பண்ண ஏஜேக்கு கட்டி கொடுத்தீங்க? ஏய், எதோட எதை நினைச்சு பேசுற? ஏஜேவும் நீயும் ஒன்னா? நீ அவரோட கால் தூசிக்கு இணையாவியா? மலைக்கும் மடுவுக்கும் முடிச்சு போடுற. நான் முடிச்சு போட்டதுனால தானே இன்னைக்கு உங்க ஹாசினி அவ்வளவு பெரிய வீட்டுக்கு மருமகளா போயிருக்கா. ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? நானும் கோடீஸ்வரன் தான். இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்து அந்த சம்பளத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சீங்களா? போலீஸ் வேலைங்கிறது என்னோட ஆசை, அதனாலதான் அதை செஞ்சிட்டு இருக்கேன். நான் ஏஜேக்கு எந்த விதத்திலையும் குறைஞ்சவன் கிடையாது. ஹாசினி ஒரு சுயநலக்காரி, அதனாலதான் இப்படி ஒரு சான்ஸ ஸ்வேதாவுக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டான். அதுக்காக நான் அப்படியே ஸ்வேதா வாழ்க்கையை விட்டுருவேனா? நான் அவன் மேல வச்சிருக்க பிரியத்துக்கு அவளை ராணி மாதிரி பார்த்துப்பேன். ஹாசினி தெரிஞ்சே செஞ்ச தப்ப நீங்க தெரியாம செஞ்சு ஸ்வேதாவோட வாழ்க்கையை கெடுக்க போறீங்களா? இந்த நகை பணம் என்கிட்ட இருக்க சொத்து இது எல்லாமே யாருக்காக? எல்லாமே ஸ்வேதாக்காக தான் ஆன்ட்டி. இந்தாங்க புடிங்க, இதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்குள்ள போங்க. இது எல்லாத்தையுமே ஸ்வேதாக்கு போட்டு அழகு பாருங்க. சந்தோஷமா எனக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. இந்தாங்க.
ஏய் தொடாத, தூரம் போ. என்ன கழுத்துல இப்படி அடிபட்டிருக்கு, அதான் வலிக்குது. பாருங்க எப்படி செவந்திருக்கு. இந்த வீணா போனவனுங்க இப்படி அடிப்பானுங்க. ஏய் பைத்தியக்காரி, இது அவங்க அடிச்சது இல்ல, நீ அடிச்சதுதான். இப்படி செவக்கிற அளவுக்கு அடிச்சிட்டு பழிய அவங்க மேல போடுறீங்க. விடுங்க, எதிரிங்களை அடிக்கும் போது நம்ம மேலயும் சில அடிகள் விழதானே செய்யும். அடிச்சது எதிரிதான். நான் உங்களுக்கு எதிரியா? நான் இல்லனா உங்களை அவங்க துவம்சம் பண்ணிருப்பாங்க. நான் இருந்ததுனாலதான் தப்பிச்சீங்க. நீ இருந்ததுனாலதான் நான் தப்பிச்சேன். அந்த மாதிரி ஒரு 7:30 கூட்டிட்டு போய் நான் இப்போ அவதிப்பட்டு இருக்கேன். சும்மா என் மேல பழி போடாதீங்க. இந்த வீக்கம் குறையணும்னா வெந்நீர் ஒத்தடம் குடுக்கணும். அப்பதான் இது ஒத்து வரும். இருங்க நான் போய் எடுத்து. உன்னை நம்பி எல்லாம் என் உடம்பு கொடுக்க முடியாது. நீ உன் வேலைய பாரு. உங்க முதுகு காட்டுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், கொடு, நானே வச்சுக்கிறேன். ஏன் நான் வச்சா என்ன? அதெல்லாம் வேணான்னு சொல்றல, கொடு, வச்சுக்கிறேன். ஒத்துட வைக்கிற சாக்குல உங்களை மயக்கிடுவேனா? இல்ல நான் அதுக்கு தான் ட்ரை பண்றேன். அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அத அழிச்சிருங்க. ஹலோ, நான் உங்களை பேஷண்டா தாங்க பாக்குறேன். படுங்க. அது ஒரு மென்டல் பேஷண்ட்டே சொல்லுது. பைத்தியக்காரி, அவ்வளவு சூடாவா வைப்பேன்? தாங்க முடியலையே. சாரி, சூடாதான் இருக்கு. எதுக்கு எந்திரிச்சீங்க? படுக்க வேண்டியதானே? ஒத்தடம் கொடுத்த கைக்கு நான் ஏதாவது செய்யணும்ல. என்ன வளையல் போட போறீங்களா? ஆல்ரெடி இருக்கே. ஒத்தடம் கொடுத்த கைக்கெல்லாம் வளையல் போட முடியாது. அவ்வளவு வருத்தெல்லாம் நீ கிடையாது. இந்த நர்ஸ் டியூட்டி பார்த்ததுக்கு உன்னோட ஃபீஸ் வேணாம். இத பாரு, இந்த சென்டிமெண்ட் எல்லாம் வேணாம். எனக்கு எதையும் நீ சும்மா பண்ணணும்னு அவசியம் இல்லை. செஞ்ச வேலைக்கு கூலி கொடுக்கறது தான் என்னோட பழக்கம். குடி. முடியாது. அக்கறை எல்லாம் தேவையில்லை, அது உனக்கும் இருக்க கூடாது. இந்தா வச்சுக்கோ. நான் வேண்டாம் முடியாதுன்னு சொன்னது சென்டிமெண்ட்லயோ ஃபீலிங்லயோ ஒன்னும் இல்ல. இந்த 500 ரூபாய் பத்தாது, இன்னொரு 500 ரூபாய் போட்டு கொடுங்கன்னு சொல்ல வந்தேன். நான் என்ன சாதாரண நர்ஸா? நைட் டியூட்டி நர்ஸ். இந்த நேரத்துக்கு எந்த நர்ஸிங்க வருவாங்க? அதனால இன்னும் 500 ரூபாய் போட்டு கொடுங்க பாஸ். என்ன பாக்குறீங்க? இது ஸ்பெஷல் ஒத்திடம். வேறும் பேசாதீங்க, கொடுங்க. இதே மாதிரி வேலை இருந்தா அடிக்கடி கூப்பிடுங்க. குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் தாயன்போடு சேவை செய்யப்படும். இப்படிக்கு ஹாசினி, கேர் ஆஃப் ஹிட்லர். சச்சா, கேர்லெஸ் ஆஃப் ஹிட்லர் ஹவுஸ். உழைச்சு சம்பாதிச்சா இவ்ளோ நிம்மதியா தூக்கம் வருது. இந்த பொண்ணு என்ன உண்மையிலேயே லூசா? நான் அப்படிதான். வருஷம் வருஷம் உன்னோட பர்த்டே நீ இல்லாம செலிப்ரேட் பண்ண வேண்டிய நிலைமை எனக்கு. ஆனா இந்த லாக்கெட்டாவது இருக்கு. லாக்கெட்ல உன்னோட போட்டோ இருக்கு. நீ கூடவே இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு உன் பேர்ல நான் கேக் கட் பண்றேன். ஹாப்பி பர்த்டே பிரபலி. நல்ல வேலை ஹிட்லர் இல்ல.
ஏய் என்ன பண்ற? ஏன் இதை எடுத்த? குடுங்க. இது ஏன் எடுத்த? எவ்வளவு தைரியம் இருந்தா என் பீரோக்குள்ள எடுத்து பாப்பே நீ? இதை தொடறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? ஏன் இதை தொட்ட சொல்லு. இது இங்கதான் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? யார் இது உன்கிட்ட சொன்னது? ஜெயம்மா தான் சொன்னாங்கன்னு சொன்னா அவங்க கிட்டயும் சண்டை போட்டாலும் போடுவாரு. என்ன செய்யறது? ஒன்னதான் கேக்குறேன். இது இங்கதான் இருக்குன்னு உன்கிட்ட யார் சொன்னது? நான் தான் பார்த்தேன். பீரோ திறந்தப்போ இது பாக்ஸ்ல இருந்துச்சு. செயினை பார்த்துட்டு இது யாரோடதுன்னு ஜெயமாட்ட கேட்கலான்னு எடுத்தேன். நீ பீரோ ஓபன் பண்ணி என்ன வேணா பாத்திருப்பியா? யார் உனக்கு அந்த தைரியம் கொடுத்தது? இதை தொடறதுக்கு உனக்கு அருகதையும் இல்ல, உனக்கு உரிமையும் இல்ல. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இது பிரபலம் எனக்கு கொடுத்தது. அவளோட ஞாபகமா நான் இதை பாதுகாத்து வச்சிருக்கேன். நான் வேணும்னு செய்யல. எதாச்சியா பார்த்தப்போ இருந்துச்சு. எடுத்து என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த விஷயம் எனக்கு உண்மையிலேயே தெரியாது. வாய மூடு. கர்மம். நான் ஏமாந்து போய்வோம் கழுத்துல தாலி கட்டிட்டேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த ரூம்ல உனக்கு அனுமதி உண்டு. ஆனா என் பீரோ தொட்டேன்னு நான் சும்மா இருக்க மாட்டேன். அதுலயும் பிரபலியோட விஷயத்தை நீ தொட்டனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏன் உனக்கு வேற வேலை இல்லையா? கண்டதை நோண்டிட்டு இருப்பியா? போ, போய் வேற வேலை இருந்தா போய் பாரு. போய் பூஜை அறையை சுத்தம் செய். போ. யார் அதை அழுக்கு பண்ணது? என்ன சொன்ன? சுத்தம் செய்யறேன்னு சொன்னேன். போ. போறேன். பில்டிங் மாதிரி நடுவுல நின்னா எப்படி போறது? அண்ணன் நோண்டுருவேன். கிளம்பு. போறேன் போறேன். இதுதான் உனக்கு கரெக்ட். என்ன சொல்ல வர? நீ வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்ற. நான் என்ன கோவை எக்ஸ்பிரஸா? வர வேண்டிய பிளாட்ஃபார்முக்கு கரெக்டா வந்த மாதிரி சொல்ற? உன் தகுதி வேலைக்காரி லெவல் தான். அதுக்கு சரியா வந்துட்டேன்னு சொன்ன. வேலைக்காரிங்கிறது ஒன்னும் லோ லெவலும் கிடையாது. உன்ன மாதிரி வெட்டியா சுத்துறது ஒன்னும் ஹை லெவலும் கிடையாது. உன் உடம்புல இன்னும் திமிர் குறையல. ஏன் பிளட் நீ எப்போ டெஸ்ட் பண்ண? அப்படியே உன் பிளட்டையும் டெஸ்ட் பண்ணி பாரு. கொழுப்பு தாறுமாறா இருக்கும். ஏய் என்ன என்ன? இனிமே என்கிட்ட வாலாட்டினு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? யார் நீ? கடவுளா இல்ல கடவுளே படைச்சவளா? நான் ஏஜேவோட மருமக, மூத்த மருமக. நான் ஏஜேவோட பொண்டாட்டி, உனக்கு மாமியா. இந்தம்மா இந்த விளக்கு ஏத்து. நானா? வேணாம் ஜெயம். ஏய் நான் சொல்றேன்ல, உன் கையால இந்த விளக்கு ஏத்து. ஏய் நிறுத்து. இங்க என்ன பண்ண? நல்லது நடக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? போ அந்த பக்கம். இருமா.
ஏஜி இப்படி நடந்து பாருன்னு நான் நினைக்கவே இல்ல. நான் என்ன பண்ண? என்ன சொல்றீங்க? புது சொந்தம் கிடைச்ச சந்தோஷத்துல இவ்ளோ சீக்கிரம் நீங்க பிரவலிகா அத்தைய மறப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நான் பிரபலிய மறந்துட்டேனா? என்ன வளர்றீங்க? மறக்கலனா லாக்கெட்ல உங்க பக்கத்துல இருக்க வேண்டிய அத்தை போட்டோக்கு பதிலா ஹாசினி போட்டோ எப்படி வந்துச்சு? வாட்? ஹாசினி போட்டோவா? இது யார் செஞ்சது? இந்த கேவலமான வேலையை யார் செஞ்சது? வேலை தானா? இந்த போட்டோ நீதான் மாத்தினியா? இல்ல. அவளோட போட்டோ எடுத்து நீதான் உன் போட்டோ போட்டியா? சொல்லு. ஐயோ நான் இல்ல, நான் எதையும் மாத்தல. பொய் சொல்லாத. இத நீதான் செஞ்சிருக்கணும். இது எல்லாமே உன்னோட பிளான் தான். எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு கேவலமான வேலையை செய்வே நீ? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. Shut up, shut up, shut up. பொய் எல்லாம் இங்க எடுபடாது. மாட்டிக்கிட்டு நடிக்கிறது பார் கேவலமா. உண்மை சொல்லு. என் வார்ட்ரோப்ல இருந்து என் லாக்கெட் எடுத்தது நான் பார்த்தேன். நீ பண்ணல சொல்லு. சொல்லு. நான் தான் உன்னை கொஞ்சம் பொறுமையா இருப்பா. நான் தான் ஹாசினிய உன் பீரோவை திறந்து அந்த செயினை எடுத்துட்டு வர சொன்னேன். அவ மேல எந்த தப்பும் இல்லப்பா. இதுதான் வாய்ப்புன்னு தான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. பிரவலியத்தியோட போட்டோ இருக்கிற இடத்துல இவ போட்டோவை வச்சுட்டு ஏஜி மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு ஏதோ பிளான் போட்டிருக்கா. ஆரம்பத்துல இருந்தே அவ இததான் செஞ்சுட்டு இருக்கா. கோமலிய மயக்கம் போட வச்சு ஏமாத்தி ஏஜியவ தாலி கட்ட வச்சுட்டா. அப்புறம் பிடிக்காம போற மாதிரி போய் திரும்ப வீட்டுக்குள்ள வந்து ஏஜி கிட்ட ஒட்டிக்கிட்டா. இப்போ அடுத்த லெவலுக்கு போய் ஏஜி மனசுல இருக்கிற பிரபலியத்தைய அழிக்க பாக்குறா. நான் இத மாத்தல. உண்மையிலேயே எனக்கு எதுவும் தெரியாது. ஏய், நடிப்பை வேற எங்கேயாச்சும் போய் வச்சுக்கோ. என்கிட்ட வச்சுக்காத. கலக்கிட்டக்கா. என்ன பத்தி என்ன நினைச்ச நீ? என் லாக்கெட்ல பிரபலியோட போட்டோ எடுத்து உன்னோட போட்டோ போட்டா நான் பிரபலிய மறந்துடுவேனா? உன் போட்டோ பார்த்து உன் அழகுல மங்கி உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிருவேனா? என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டியா? எக்காரணத்து கொண்டும் பிரபலியோட இடத்த நான் உனக்கு தரமாட்டேன். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்ன பண்ணாலும் சரி, என் மனசுல இருக்கிற பிரபலியோட ஞாபகங்களை உன்னால அழிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு எண்ணம் உன் மனசுல இருந்தா அது இப்போவே அழிச்சிரு. இந்த மாதிரி எத்தனை யுக்திகளை கையாளணும்னு நினைச்சாலும் இந்த ஏஜ் மயங்க மாட்டேன். எனக்கு பிரபலிதான் இல்லாம இன்னொரு தடவை எனக்கும் அவளுக்கும் நடுவுல புகுந்துடலான்னு நினைச்சேன். ஒன்று என்னதான் நீ வெளியில முரண்டு பிடிச்சாலும் உள்ளுக்குள்ள ஹாசினி பக்கம் நீ சாயத்தான் போற. ஏன்னா அதுதான்ப்பா வாழ்க்கைங்கிறது. மூளை ஒரு பக்கம் இழுத்தாலும் மனசு இருக்கே, அது எந்த இழுப்புக்கும் பிடி கொடுக்காம சரியான இடத்துக்கு தான் போகும்.
என் மனசுல பிரபலிக்காவை தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது. என் வாழ்க்கையை நான் யாரோடயோ பகிர்ந்துக்க மாட்டேன். இது லெட்டர் எழுதின பிரபலிக்காவுக்கும் தெரியும். ஆனா இது தெரியாத ஹாசினி தன்னை குழப்பிக்கிறது மட்டும் இல்லாம எல்லாரையும் குழப்பிட்டு இருக்கான். லாக்கெட்ல பிரபலிக்காவோட போட்டோ மாத்திட்டா அவளை நான் என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட முடியுமா? அதையே தான்ப்பா நானும் கேக்குறேன். போட்டோவை மாத்திட்டா மாறமாட்டேன்னு சொல்ற நீ எதுக்கு அந்த போட்டோவை மாத்தினதுக்காக ஹாஸ்னி கூட சண்டைக்கு போற? வெறும் போட்டோ தானே அது. அதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு ஆர்ப்பாட்டம்லாம்? நான் சொல்லட்டா? ஏத்துக்குவ, நீ ஏத்துக்குவ, எல்லாத்தையும் நீ ஏத்துக்குவ. என்ன உனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அவ்வளவுதான். ஆமா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். மாறுறதுக்கு இல்ல, பிரபலிக்காவோட இன்னும் கொஞ்ச நேரம் வாழ்றதுக்கு, அவளோட ஞாபகம் மறையறதுக்கு இந்த ஜென்மம் பத்தாது. இன்னும் நிறைய டைம் வேணும். பிரபலியோட ஞாபகங்கள் நான் சாகுற வரைக்கும் என்னை விட்டு போகாது. அவளோட இடத்துல வேற யாராலையும் வர முடியாது. நான் வர விடவும் மாட்டேன். சிவா, விரதம் சொல்லி 1 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ள பசி கண்ணை கட்டி 2 கால் மனுஷில இருந்து 4 கால் பிராணி ஆயிட்டேனே. கை தாங்கள எழுந்திருச்சு கேப்போம். எஸ், டெல் மீ. என்னம்மா உனக்கு நீயே பேசிட்டு இருக்க? அடி பாவி, விரதம் இருக்க சொன்னேன்னு என்ன திட்டிட்டு இருக்கியா? இல்ல இல்ல, உங்களையா? இந்த வீட்ல எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீங்க தான். இந்த மனுஷிய மதிக்கிறவங்க நீங்க மட்டும்தான். உங்களை மனசுக்குள்ள கூட திட்ட மாட்டேன் ஜெயமா. உங்க மேல எனக்கு எப்பவுமே கோவம் வராது. அப்படின்னா நான் சொல்றத நீ கேட்கணும். நீங்க விரதம் இருக்க சொன்னதுக்கே நான் ஆடி போயிட்டேன். இதுல இன்னொரு டாஸ்கா? டாஸ்கும் இல்ல, மாஸ்கும் இல்ல. இந்த ஜெயம்மாவோட ஆசையை நீ நிறைவேற்றணும். பாத்தியா, இந்த நகை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நீ பூஜை செய்யணும். இத்தனை நகைய போட்டுக்கிட்டு பூஜை செய்யணுமா? என்னால முடியாது. நானே நடக்க முடியாம தவழ்ந்து வந்தேன். இல்ல இந்த வெயிட் வேற கழுத்துல போட்டா அப்புறம் பல்லி மாதிரி தரையோட தரையா ஊர்ந்துதான் போகணும். நான் ஆசைய குடுக்கறேன்ல, அதை நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது. இந்த நகை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நீ மகாராணி மாதிரி இருக்கணும். பூஜைக்கு வரவங்க எல்லாரும் உன்னை பார்த்து அசந்து போகணும். என்னம்மா இது? நகை கடையில ஷோக்கு வைக்கிற மாதிரி எல்லா நகையும் இப்படி பரப்பி வச்சிருக்கேன். இதெல்லாம் என்னோட மருமகளுக்கு. அவ இந்த வீட்டோட மருமகள், வேண்டாத விருந்தாளி. யாரு விருந்தாளி? ஹாசினி இந்த வீட்டோட மருமக. எனக்கு அப்புறம் இந்த வீட்டை வழி நடத்த போறவன். 3 தலைமுறைக்கு ஆள போறவ. அவ எப்படி நீ சொல்ற மாதிரி விருந்தாளியாவா? இன்னைக்கு நல்ல நாள். வீட்ல பொம்பளைங்க எல்லாரும் புருஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு லட்சுமி பூஜை பண்றாங்கப்பா. அதத்தான் ஹாசினியும் செய்யறா. அதுக்காகத்தான் இந்த நகையெல்லாம். நான் நல்லா இருக்கணும், இவ பூஜை செய்ய போறாளா? ஏன் செய்யக்கூடாதா? எனக்கு என்ன பரவாயில்ல, நீ எனக்காக பூஜை எல்லாம் செய்ய தேவையில்ல. என்ன ஏஜ் இது? கடவுள் விஷயம் தப்பா பேசாத. உனக்கு ஏதாவது ஆகிறதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்படுறேனா? சரிம்மா, அத நீ செய். இந்த வீட்டுல 3 மருமகளுங்க இருக்காங்க, 3 பசங்க இருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க நோம்பு இருக்கட்டுமே. இவெல்லாம் எனக்காக ஒண்ணும் பண்ண வேணாம். கோடி கும்பிடு, தப்பிச்சேன்டா சாமி. என்ன பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டீங்க. நானும் பூஜை செய்யறேன்னா எதுக்காக செய்யறேன், யாருக்காக செய்யறேன்னு ஒண்ணு வேணும்ல. போயும் இந்த ஹிட்லருக்காக நான் பூஜை செய்யணுமா? பூஜைக்குன்னு ஒரு தகுதி வேணாமா? எனக்குன்னு ஒரு தகுதி வேணாமா? ஐயோ சுப்ரகோ, ஸ்டாப் இட். 2 பேரும் இப்படி பேசுறது நிறுத்துங்க. ஏற்பாடான பூஜையை நிறுத்த முடியாது. பூஜை நடந்துதான் ஆகணும். என்ன ஏன் ஜெயமா சிக்கல்ல மாட்டி விடுறீங்க? யாருக்காக பூஜையை செய்ய சொல்றீங்களோ அந்த ஹிட்லரே என்ன கேவலப்படுத்தி கருவேப்பிலை மாதிரி தூக்கி போடுறாரு. என்னால முடியாது, என்ன விட்டுருங்க. இப்பாவது ஒத்துக்கிட்டே உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னால ஒண்ணும் உருப்படியா பண்ண முடியாதுங்கிறது இந்த ஊருக்கே தெரியுமே. விரதம் இருக்கிற மூஞ்சி பாரு. மிஸ்டர் ஹிட்லர், என்ன வேணும்னே உசுப்பேத்தாதீங்க. என்னால முடியாதுன்னு யாராவது மட்டம் தட்டினா அதுக்காகவே நான் அதை செஞ்சு முடிச்சிருக்கேன்.
ஆனா இன்னைக்கு அப்படி ரோஷப்பட்டு கூட உங்களுக்காக பூஜை செய்ய மாட்டேன். பாரு ஒரு ரோசத்தை கொண்டு போய் குப்பையில போட்டு என்ன ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்ட ஒருத்தி எல்லாம் ரோசத்தை பத்தி பேசவே கூடாது. திரும்ப திரும்ப நான் ஏமாத்தேன்னு சொல்லாதீங்க. பிளாக்மெயில் செஞ்சு என் கழுத்துல தாலி கட்டின நீங்க என் மேல பழிய போடுறீங்களா? ஏய் உன்னை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ஒன்னும் எஜிப்ட் இளவரசி கிடையாது. உன்னை மிரட்டி கல்யாணம் பண்ற அளவுக்கு உன்கிட்ட ஒன்னும் ஸ்பெஷலான 7ஆம் அறிவு கிடையாது. அறிவே இல்லாத உன்னை சும்மாவே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். உன்னை ஏமாத்தி வேற கல்யாணம் பண்ணுவான ஒருத்தன். அதேதான் நானும் சொல்றேன். எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற பேர்ல பாழுங்க இடத்துல குதிக்க மாட்டா. தேடி போய் கொரோனா வைரஸ கொஞ்சம் மாட்டா. சரி நான் அவ்வளவு மோசமானவன் இல்ல. எனக்கு எதுக்கு நீ பூஜை செய்யணும்? விட்டு நான் நல்லா இருந்துட்டு போறேனே. இப்போ யார் உங்களுக்கு பூஜை செஞ்சே தீர்வேன்னு தண்டவாளத்துல தலை வச்சு படுத்துட்டு இருக்கீங்க? நிறுத்துறீங்களா? நீங்க யாரும் எந்த பூஜையும் செய்ய வேண்டாம், விளக்கு கூட ஏத்த வேண்டாம். ஏற்பாடான பூஜையை நான் கேன்சல் பண்ணிடுறேன். சாமி சிலைய துணியை போட்டு மூடிருங்க. சாமி ரூம் அப்படியே இழுத்து சாத்திருங்க. என்ன அப்படியே வெளியில கொண்டு போய் விட்டுடுங்க. அப்புறம் நீங்க 2 பேரும் எப்படி வேணாலும் அடிச்சுக்கங்க. ஒருத்தர் குத்திக்கலாம், வெட்டிக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அதையெல்லாம் என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. நான் போறேன். இப்படி எல்லாம் கத்துனா உன்னோட பிபி என்ன ஆகுறது? கூல் கூல். சரி உங்களுக்காக நான் எந்த பூஜையை வேணாலும் செய்யறேன். சரி போய் இஷ்டம் போலயே செய். என்ன வேணா பண்ணிக்கோ. எப்பவுமே அப்படிதானே நடக்குது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். மனசு வருத்தப்படாதீங்க ஜெயம்மா. யார் யார சென்டிமெண்டால தாக்குறாங்க, யாரு சென்டிமெண்ட்ல விழுறாங்க ஒண்ணுமே புரியுது. உன் இஷ்டம் போல செஞ்சுக்கோ. என்ன வேணா பண்ணு. என்ன மட்டும் இதுல சேர்த்துக்காது. நீ வந்து இந்த கேக் அறிவு. அப்ப நீ பூஜை செய்யறல்ல? உங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்யறேன் ஜெயம்மா. அது போதும். நீ எனக்காக பூஜை செய். அந்த கடவுள் என் ஏஜை பார்த்து பாரு. உங்களுக்காக தான் நான் இதை செய்யறேன் ஜெயம்மா. ஹிட்லரை நான் எப்பவும் மதிக்க கூட மாட்டேன். என்ன? ஏய் இந்த நகையெல்லாம் எடுத்து போட்டுட்டு வா. அப்புறம் உன் கையால பாயசம் செய்யணும். நல்லபடியா சொன்ன. யாரு கேக்குறீங்க? இப்படி எல்லாம் ஏதாவது பண்ணாதான் 2 பேரும் கேக்குறீங்க. உங்களெல்லாம் எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்டி ஜெயமா. தும் பகூத்